வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு விஷயங்கள் மெய்யொன்றுகளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 16/10/2126 நாள் 30/1/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம். இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளையில் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும், சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரை பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் 16/10/2126 நாள், ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 30/1/2026 காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே, ருதோ ஹேமந்த ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பௌஷ்ய புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிறையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது துவாதசி திதி 8:33 காலை 10:05 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது திரையோதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள், சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வளர்பிறை திரையோதசி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாவை எப்படி செய்ய வேண்டும், எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால்
ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே அவர்களது பித்திருக்களுக்கு கர்மாவை வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இது வெறும் பித்திருக்கர்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வருவேயானால் அப்பொழுது 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அதிக மாசமாக இருக்கும். அப்பொழுது சரியாக அந்தந்த மாதத்தில் தங்களுடைய பித்துக்களுக்கு கர்மாவை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பிருகுவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். 51 நாழிகை 7 வினாடி, பின்னிரவு 3 மணி 7 நிமிடம் வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவிரை பிரதோஷ விரதம் வைசிரா வராக கல்பாத்தி. இன்றைய ராகு காலமானது காலை 11:10 முதல் பிற்பகல் 12:40 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:40 முதல் மாலை 5:10 வரை. குளிகை காலமானது காலை 8:10 முதல் 9:40 வரை. இன்றைய சுப ஓரைகளானது என்ற காலை 6:40 முதல் 9:40 வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். காலை 11:10 முதல் 11:40 வரை குரு ஹோரை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:31 முதல் காலை 10:10 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:10 முதல் பிற்பகல் 3:49 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:49 முதல் இரவு 9:28 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9:28 முதல் பின்னிரவு 3:07 வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 3:07 முதல் சனிக்கிழமை என்ற காலை 8:51 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, சுபமஸ்தோ ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ.